இப்போ தமிழ்நாட்டை வந்து சிங்கப்பூரா மாற்றி காட்டுவேன்னு முதல்வர் சொன்னார். ஆனால் மயிலாப்பூர் மாதிரி வச்சுக்க மாட்டுறாரு அப்படின்னு ஒருத்தவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. யார் சொன்னது? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தான் இப்போ மயிலாப்பூர் வேட்பாளர். அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டே சிங்கப்பூரா மாற்றுவேன்னு சொன்னார், ஆனால் மயிலாப்பூர் மாதிரி வச்சுக்க மாட்டுறாரு. அடுக்குமாடி குடியிருப்பு மோசமாக இருக்குது, சுற்றி இருக்கிற தண்ணி வசதி கிடையாது, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுப்பா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். முதலமைச்சர் சொன்னார் சென்னையை சிங்கப்பூர் ஆக்குவேன் அப்படின்னு. மயிலாப்பூரா கூட அவங்க வச்சில்ல. எல்லா இடங்களிலும் குப்பை, சாக்கடை, தண்ணி வசதி இல்லை. இந்த மயிலாப்பூர் மாதிரி ஒரு மத்திய பகுதியில் மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. எல்லா இடங்களிலும் சாக்கடை, அடுக்குமாடி குடியிருப்பு, அபாயகரமான சூழ்நிலை. ஆக எல்லா விதத்திலும் ஒரு 24 மணி நேரமும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவைப்படுகிறார். அதனால் நிச்சயமாக நான் அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன், மக்களுக்கே நன்றாக தெரியும். அதனால் நிச்சயமாக இங்கே தாமரை மலரும். அது நான் சொல்லலை, மக்களே சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருக்கிற ஆதரவை நீங்களே பார்ப்பீங்க.